பிரிட்ஜ் போடலாமா? இம்ப்ளான்ட் போடலாமா? எது போடலாம்? வாங்க பார்க்கலாம். பிரிட்ஜ் அப்படின்னா, ஒரு பல்லு இல்லாத இடத்துல பல்லு வைக்கிறதுக்கு பேர் தான் பிரிட்ஜ். அது எப்படி வைப்பாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற டூத் அதாவது பல்லை சப்போர்ட்டாக எடுத்து நம்ம வைப்போம். அப்படி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற டூத்தை வந்து குறைச்சி நம்ம வைக்கும்போது, நமக்கு பிரிட்ஜாக அது வந்து இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம குறைச்ச பல்லில் வந்து சொத்தை வந்தோ, அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம பிரிட்ஜாக அந்த பல் இடத்துல வந்து வைக்கும்போது, அந்த பல் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் நடந்து, நம்ம குறைச்ச பல்லும் வந்து சொத்த பல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்ப்ளான்ட்டில் பார்த்தா, இம்ப்ளான்ட்டில் வந்து அந்த மாதிரி எலும்பு தேய்மானமோ இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற எலும்பே வந்து அது கூட சேர்ந்து உறுதுணைச்சு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் பிரிட்ஜில் அந்த மாதிரி கிடையாது. தேய்மானம் வந்து நிறையா நடக்கும். அதனால் இம்ப்ளான்ட் வந்து வயசானவங்களுக்கும் சரி, வயசு ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இம்ப்ளான்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இம்ப்ளான்ட் வந்து எலும்பு வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து பிரிட்ஜு போட்டு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து போட முடியாது. அதனால் இம்ப்ளான்ட் தான் நமக்கு நல்லதாக இப்போ இருக்குது. அதனால் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு குட் சாய்ஸாக இருக்குது. ஸோ இம்ப்ளான்ட் தான் பெஸ்ட்.